ஆனா இது கொள்கைக்காக நம்ம போராடக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால வெட்டி கொலை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். எங்களுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக ஒரு காரியத்தை எவன் இந்த மார்க்கம் கொண்டு வந்தாலும் அவனை வெட்டுறதுக்கு தயாரா இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த சமுதாயம் இன்னும் விளங்காமவே இருக்கு. நீங்கள் குறைந்தபட்சம் உறவாவது முடிச்சுக்கணும். உறவு முடிக்கலன்னா வியாபாரத்தையா முடிச்சுக்கோங்க. நம்ம காசை வாங்கி நம்ம பணத்துல சம்பாதிச்சு நம்ம சமுதாயத்தை சீர்கெடுக்கிறதுக்காக இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வர்றான். இதுக்கு காரணம் நம்ம தான். அல்லாட்ட நம்ம பதில் சொல்லணும். 100 ரூபாய் கூட கொடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவன்ட்ட 100 ரூபாய் கொடுத்து குறுக்கா வாங்க முடியாத நம்ம இந்த சமுதாயத்தை வழி எடுக்கிறவங்க நம்ம 100 ரூபாய் குறுக்கா வரணுமா? இவன் குறுக்கா கலாச்சாரம் கூடாதுன்ற கொள்கையில் உள்ளவன் குறுக்கா வித்துதான் சம்பாதிச்சு பெரிய ஆகிட்டு இருக்கான். இது இந்த மக்களுக்கு தெரியலையா? குறுக்கா கலாச்சாரம் அவனுக்கு கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கையில் உள்ளவன் குறுக்காக விற்கிறான். இவனுக்கு என்ன கொள்கை இருக்கு? இந்த சமுதாயத்தை வழி எடுக்கிறதுக்காகவே வளர்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம துணை போறோம். எந்த அடிப்படையில? வியாபாரத்தின் அடிப்படையில. வியாபாரத்தை முடிச்சுக்குங்க. குறைந்தபட்சம் அவன் உறவாக முடிச்சுக்குங்க. அவன்கிட்ட பேசாதீங்க. அவன் பேசுறத குறைச்சுக்குங்க. இவங்க சம்பந்தப்பட்டவன் எந்த உறவை நீங்க முடிச்சுங்க. அல்லாட்டி நாளைக்கு மதுசல் அல்லாட்ட பதில் சொல்லணும். கண்டிப்பா பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம இருக்கணுமா? அப்படி நம்ம வாழணுமா? கொள்கைக்கு மாற்றமா நடக்கிறானா இவங்க கூட நம்ம உத்தங்கிக்கூடிய நிலைமையில இருக்கோம். இந்த நாடு நம்ம நாடு இல்லாதனால அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு போறோம். ஆனா அது ஒரு வரம்பு மீறிச்சுன்னா இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டோம். தொடர்ந்து நீங்க இதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க செஞ்சாலும் என்ன போல இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேரும் இவங்களை வெட்டுறதுக்கு தயாராக. தமிழ்நாட்டில் இங்க எந்த இடத்தையும் இங்க முளைக்க கூடாது. அதான் இஸ்லாத்தினுடைய பேசிக். இஸ்லாத்தினுடைய பேசிக்க தகர்க்கிற மாதிரி ஒருத்தன் வந்தானா அவனை வெட்டி எறியணும். இந்த அரசாங்கத்துக்கு பயந்துட்டு ஒதுங்கலப்ப கண்ணியத்தை கருதி இங்க இருக்கிற எல்லா சமுதாயத்து மக்களும் பெண்கள் அடிக்கக்கூடாது. நமக்கு விரோதியாக இருந்தாலும் பெண்கள் அடிக்கக்கூடாது, குழந்தை அடிக்கக்கூடாது. அதுல நம்ம தெளிவா இருக்கிறதுனால இங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை போல நம்மளும் தெளிவற்று இருந்தோம்னா இப்ப ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டான். தயாரா இருக்கிறோம். இங்க அத்தனை பேரும் இதுக்கு மேல எங்க குடும்பத்தார் அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கிறோம். ஆனா எங்க சமுதாயத்தை எங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை அடிக்கக்கூடாது, குழந்தைகளை அடிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப நாங்க கலைஞ்சு போறோம். நீங்களுக்கு பயந்துட்டு இல்ல. இன்ஷா அல்லாஹ் நம்ம கலைஞ்சு போலாமா? கலைஞ்சு போலாமா? ஆனா இது போன்ற காரியம் தொடர்ந்து செய்தால் கலைஞ்சு போகவே மாட்டோம். அதிகாரிகளை கேட்டு இனி அவங்க இந்த மாதிரி எங்கேயும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாக்குறுதி வாங்கிட்டு போவோம். எழுதி வாங்க சொல்லி கேட்க